ஹாய் மக்களே, நான் உங்களை இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா பாறை மீன் குழம்பு. காலையில் இன்றைக்கி ஒரே யோசனையாக இருந்துச்சு. இன்றைக்கி சண்டே வச்சா என்ன குழம்பு வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். உடனே என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நான் போய் மீன் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. உடனே என்ன மீன் வாங்கிட்டு வராங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் பாறை மீன் வாங்கிட்டு வந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பாதி குழம்பு வச்சுட்டு பாதி பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு மசாலாவுக்கு தேங்காய், ஒரு 5 தக்காளி, அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் போட்டு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த வாட்டி எங்கள் ஊர்லேருந்து வரும்போது எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்த குழம்பு மசாலாத்தூள் நல்லாவே இருக்குது. மசாலாவை தான் வச்சு இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறாங்க. குழம்பு வைக்கிற பாத்திரத்தை எடுத்துகிட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து எங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த குழம்பு மசாலா தூளையும் சேர்த்து அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, ஒரு தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேங்க. அதாவது இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு வச்சுக்கிடணும். நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம புளி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நல்லா கரைச்சி இது கூட சேர்த்துக்கிடணும். மசாலாவும் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கையை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிடணும். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கிடணும். மொத்தமாக நல்லா கிளறி விட்டுறணும் கையை வச்சு. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு வச்சுக்கிடணும். நல்லா மசாலா கூட்டி அடுப்பில் வச்சாச்சு. இப்போ இந்த இதெல்லாம் தலையும் வால் பகுதியும் ஒரு நடுப்பகுதியும் எடுத்து இதை குழம்புக்கு போடுறதுக்கு எடுத்து வச்சாச்சுங்க தனியாக. இன்னொரு பக்கத்தே பொரிக்கிறதுக்கு தேவையான துண்டுகளெல்லாம் எடுத்து தனியாக வச்சாச்சு. இதை தாங்க பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கு. இப்போ இதுக்கு நாங்கள் மசாலா ரெடி பண்ண போகிறேன். ஆனால் ஒவ்வொரு பீஸும் எவ்வளோ பெருசு பெருசாக அழகாக இருக்குன்னு. நான் ஃபஸ்ட் டைம் இந்த மீன் இப்போ தாங்க சாப்பிடுவேன். நல்லா ருசியாக இருக்குது. அளவுக்கு குழம்பு மசாலாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன் எடுத்து போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிடணும். அதுக்கப்புறம் உப்பும் சேர்த்துக்கிடணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடணும் கையை வச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடணும். கொஞ்சோண்டு சின்ன சீரகம், ஒரு 3 சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா இடித்து சேர்த்துக்கிடணும். இது எதுக்குன்னா செரிமானம் செய்யும். ரெண்டுத்தையும் போட்டு நல்லா இடிச்சுக்கிட்டேங்க. இப்போ இடிக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நறுவன்னு இடித்தாலே போதும். அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா இடித்து அது கூட சேர்த்தாச்சுங்க. இதே சொல்கிறேங்க, நல்லாவே மணமாக இருந்துச்சு. இது பொரிக்க மசாலா விரவிக்கிட்டு இருக்கும்ல, இன்னொரு பக்கம் குழம்பு நல்லா கொதிச்சுட்டுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துட்டு. சரி, இதை சிம்மிலே வச்சுட்டு இன்னொரு பக்கம் மசாலா ரெடி பண்ணதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கிட்டு, தண்ணி ஊற்றியும் பிணைஞ்சிடக்கூடாது, அதுக்காண்டி தண்ணியே இல்லாமையும் பிணைஞ்சிடக்கூடாது. அதாவது இந்த மாதிரி பக்கத்தில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு துண்டாக எடுத்து இதே மாதிரி நல்லா விரவி எடுத்துக்கிடணுங்க. ஒரு மீனாக எடுத்து நல்லா விரவி எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வச்சாச்சு. அப்படின்னா தான் நல்லா செட் ஆகும் மசாலா எல்லாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து நல்லா விரவி எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடணுங்க. பார்க்கும்போலே பொரித்து எடுத்து எப்போ சாப்பிடணும்னு தோணுச்சுங்க. அந்தளவுக்கு இருந்துச்சு பார்க்கும்போலே. எல்லாத்தையும் மொத்தமாக விரவி முடிச்சாச்சுங்க. இப்படியாக ஒவ்வொரு துண்டாக எடுத்து நல்லா மசாலா தடவி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சுங்க. அதாவது இந்த மாதிரி மசாலா தடவி எடுத்து வச்சுக்கிடணும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வச்சாச்சுங்க. அடுத்ததாக குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போனாங்க. குழம்பு நல்லாவே தண்ணி வற்றி வந்துச்சு. இந்த பக்கத்தில் ஒவ்வொரு மீனாக எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. மீனை குழம்புல போட்ட உடனே அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சு விடணுங்க. அடுப்பை வைக்கக்கூடாதுங்க. அப்படி ஸ்பீடாக அடுப்பு வச்சா குழம்புல உள்ள மீன் எல்லாமே தனித்தனியாக பிஞ்சு போயிடும். அதனால் அடுப்பை கொஞ்சம் குறைச்சே வச்சுக்கிடணுங்க. அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். முழுசாக நல்லா வெந்து வருங்க. இப்போது குழம்பு நல்லா தண்ணிலாம் வற்றி வந்து மீன் நல்லா வெந்து வந்துட்டுங்க. டைமில் அடுப்பில் இருந்து குழம்பை இறக்கி வச்சுட்டு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கிடணும். வச்சு எடுத்தாச்சுங்க குழம்ப. இப்போ பாருங்கள், தாளித்து எடுத்தோன்னா குழம்பு எப்படி இருக்குன்னு. நல்லா ருசியாக குழம்பு ரெடி ஆகிட்டுங்க. பார்த்து இப்படி குழம்பு ரெடி பண்ணிட்டு இருந்தால் இன்னொரு பக்கத்தில் எங்கள் வீட்டில் வளர்க்குற பூனையெல்லாம் பாருங்களேன் என்ன வேலை பண்ணுதுன்னு. பார்க்கும்போதே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்மளுக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிருங்க. அது ரெண்டும் மாற்றி சண்டை போட்டுக்கிட்டே இருந்துச்சு. நானும் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த நேரத்தில் மீன் பொரிக்கிறதுக்கு மறந்துட்டேங்க. அதுக்கப்புறம் படபடன்னு போய் மீன் பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தோசை சட்டி எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு 3 மீன் துண்டை எடுத்து அதில் வச்சு நல்லா பொரிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. துண்டாக எடுத்து மெல்ல தோசை சட்டியில் தூக்கி வச்சாச்சுங்க. அதாவது இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சுங்க. மொத்தமாக 3 துண்டு இந்த தோசை சட்டியில் வைக்கிற மாதிரி வந்துச்சுங்க. அதனால் 3 துண்டை மட்டும் பொரித்து எடுத்தாங்க. அது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி மொத்தம் 3 துண்டை எடுத்து வச்சு கருவேப்பிலையும் நல்லா டாப்பில் தூவி விட்டுட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் கொஞ்சோண்டு லைட்டாக அந்த எண்ணெயில் சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கணுன்ட்டு. இந்த மாதிரி மாற்றி பிய்யாமல் நல்லா திருப்பி எடுத்து போட்டு மீனை நல்லா பொரித்து எடுத்தாச்சுங்க. என்ன சாப்பிட ரெடி ஆயாச்சு. ஒரு பிளேட்டில் சாப்பாடு எடுத்து வச்சு மீன் குழம்பு எடுத்து ஊற்றி குழம்புல உள்ள மீனும் ஒரு துண்டு எடுத்து வச்சாச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி குழம்புல உள்ள துண்டு ஒரு மீன் எடுத்து வச்சு கொஞ்சோண்டு குழம்பையும் ஊற்றி பொரித்து வச்சுருக்க மீனையும் எடுத்து வச்சாச்சுங்க. பிளேட்டை பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன். குழம்பு நல்லா பிசைஞ்சி கொஞ்சோண்டு குழம்பு மீன், கொஞ்சோண்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பொரிச்ச மீன், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 3 வெட்டி வச்சுருக்காங்க. அந்த சின்ன வெங்காயத்தையும் எடுத்து வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.